ஏமா சரோஜா, என்ன மல்லிகா? தோப்புல வேலையெல்லாம் நீதான் பாத்துட்டு வரியா? ஆமா. ஆமா, இந்த காலத்துல நாம போய் நிக்கலனா எவன் ஒழுங்கா வேலைய பாப்பா? அது சரி, என்ன நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சின்ன விஷயம்? உன் மாமன் பேரு பாண்டியன் தானே? ஆமா. அந்த ஆளை நீ கட்டிக்கணும்னு ஜோசியர் எல்லாம் கூட்டு போய் பாக்குறியா இல்லையா? ஆனா அவர் உன்னை தட்டி கழிக்கிறாருல்ல? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி. ஸ்ரீராமச்சந்திரன்னா? ராவண சீதை அடையறதுக்காக பலவித மாறு வேஷத்துல போயும் முடியல. அப்போ ஒரு முனிவர் சொன்னாரு, ராவணா நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு. அப்போ ராவணன் அவரை பார்த்து, ஐயா முனிவரே, நான் அந்த உருவத்திலையும் போய் பார்த்துட்டேன். எப்ப நான் ஸ்ரீராமச்சந்திர உருவம் எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது மாதிரிதான் என் மாமன். உன் மாமன் மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, ஆனா உன் மாமன் என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா. அதையும் கொஞ்சம் கேளுமா. என்ன உளர்ற? உளரல, உண்மை. உன் மாமன் மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சாட்சாத் நான் தான். உன் மாமன் என்கிட்ட வந்து சொன்னாரு, மல்லிகா மல்லிகா, நாளைக்கு காத்தால 10:30 மணிக்கு நீ தோப்புக்குள்ள வந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா ஒரு பெரிய கல்யாணம் கழுத்துல கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்துருவேன்னு உன் மாமன் சொன்னாரு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேம்மா, என் கடமை முடிஞ்சது. நான் வரேம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு காலையில உன்னை வந்து பாக்குறேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுடா, கண்ணகி முதலையை எரிச்ச மாதிரி நான் உன்னை எரிச்சிருவேண்டி. எங்க இந்த ஆளை காணோம்? இந்நேரம் அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கணும், அந்த ஆளு வந்திருக்கணுமே. சார், என்னம்மா? மல்லிகாக்கா கிணத்துல விழ போறாங்க சார். எந்த கிணத்துல? ஊர் கவுண்டர் கிணத்துல. வரா. அந்த ஆளு வர தூரத்துக்கு நாம இப்ப ஓடணும்னா கிணத்துல போய் விழ வேண்டியதா. அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒண்ணா சரியா இருக்கும். நாம வந்து சேர்ந்துட்டோம், இன்னும் அந்த ஆளை காணுமே. வரா. இப்ப என் வேலையை காட்டுற பாரு. இனிமே நான் வாழ்ந்த என்ன செத்த என்ன, எனக்கு சாவுலதான் நிம்மதி. விடுங்க, என்ன விடுங்க, என்ன சாக விடுங்க, என்ன ஏன் காப்பாத்துறீங்க? என்ன விடுங்க, எனக்கு சாவுலதான் நிம்மதி. என்ன வீட்டுலதான் நிம்மதியா வாழ விடல, இங்கேயும் என்ன சாக விட மாட்டேங்கிறீங்களே. நான் சாக போறேன். மனுஷன் பிறக்கிறது வாழ்றதுக்காகத்தானே ஒழிய சாகிறதுக்காக இல்ல. அப்படி சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. எப்பவுமே பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா துக்கம் தீராது. நீ சொன்னாதான் நானும் ஏதாவது உதவி செய்ய முடியும். சொல்லுமா. அட என்ன விஷயம்னு சொல்லிட்டு அழுமா. இப்ப போட்டு தாக்குறேன் பாரு. சொல்லுமா. நீங்க சொல்லணும் சொல்றதுனாலதான் நான் சொல்றேன். எங்க அப்பா எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்படின்னா உங்க அப்பன் கைய கால முறிச்சிரட்டுமா? ஐயோ, என்னது நீங்க என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை காலு கை. இப்ப நான் என்ன செய்யணும்? இல்ல, நீங்க என்ன தொட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். உன்னையே நான் தொட போறேன். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. சரி. அவங்க வர வழியில நம்ம 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தோம்னா, இல்ல நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து கூடவே பாடினீங்கன்னா, அவங்க என்ன பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த வழியிலேயே போயிடுவாங்க. இந்த கல்யாணம் நின்று போயிடும். நானும் சந்தோஷமா இருப்பேன். இல்லைன்னா தற்கொலை தான். அவங்க எப்போ வராங்க? நாளைக்கு காலையில. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. என்னவா மல்லிகா, என்னவோ காலையில 10 மணிக்கெல்லாம் உன்னை பொண்ணு பார்க்க வரதாக சொன்னேன். நானும் என் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்துட்டேன். என்னம்மா இது, யாரையுமே காணோம்? அத பாருங்க, வண்டி வந்துருச்சு. ஐயோ வந்துட்டாங்க. இப்ப நாம ஏதாவது பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும். ஐயோ பக்கத்துல வந்துட்டாங்க. ஏதாவது பாடுங்களேன்.
அட நீ என்னம்மா என்ன வம்பள மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? என்ன காப்பாத்துறேன்னு சொன்னீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஏதாவது பாடுங்களேன் ப்ளீஸ். அப்ப நீ முதல்ல ஒரு பாட்டு பாட, அப்புறம் நான் பாடுறேன். நானா? ஆ. இதான் சரியான சந்தர்ப்பம். சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரிதான் சரிதான் நீ காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. தானே தாய் மாமன் நானே, பூவைக்கு பூவை வைக்க வந்தேனே. நீ வைத்த பூவும் நான் வைத்த பொட்டும் நீங்காத சொந்தம் என்று கண்டேனே. நீ இன்றி எனக்கு யார்தான் பொருத்தம், ஆனாலும் சில பேர் மனதில் வருத்தம். கண்ணே நீ என்றும் பாடு காதலின் விருத்தம். சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. பூமாலை சூட பொன்னூஞ்சல் ஆட கல்யாண மேள சத்தம் கேட்டாதோ, கட்டில்கள் போட கட்டேரி பாட பூந்தென்றல் எட்டி எட்டி பார்த்தாதோ. நீ என்னை தாங்கு மார்பில் நிறுத்தி, நீ இன்றி ஏது வாழ்வில் ஒருத்தி, நான் தானே வாடைப்பட்டு வெடிக்கின்ற பருத்தி. சரிதான் சரிதான் நீ காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது, மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. அல்லையா, இனிமே உன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா?
ஏண்டி அழுவுற? என் மரவேதாளம் சொல்லிட்டு அழு. மாமனை நம்பி நான் ஏமாந்துட்டேம்மா. யாரு? பாண்டியனியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அவங்க 2 பேரும் ஆடி பாடுறத பார்த்தோம். இன்னும் எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கேன். நீ ஏன் கேட்க மாட்ட? யார் 2 பேரும்? அந்த மல்லிகாவும் மாமாவும் ஆடுற கன்றாவிய என் கண்ணால பார்த்தம்மா. பாக்குறதையும் கேக்குறதையும் நம்ப கூடாதுமா. நானும் அப்படிதான் நினைச்சேம்மா. ஆனா அந்த பொண்ணு உங்க மாமா என்னை விரும்புறாருன்னு சொன்னா நான் நம்பலம்மா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல வந்து நாங்க ஆடுறத பாருன்னு சொன்னா. நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேம்மா. மாமாவை நம்பி நான் ஏமாந்துட்டேம்மா. அடியே, எதையாவது சொல்லி என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாதடி. நீ வாழ்க்கப்பட்ட உன் மாமனுக்கு தான் வாழ்க்கப்படணும். இப்பவே நான் உங்க அத்தை கிட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். வீண் முயற்சிமா, நீ போகாத. அண்ணி, அண்ணி. யாரு? ஆஹா, நீதானா? நான் கூட யாரோ முக்கியமான ஆளாக்கு நினைச்சிட்டேன். இங்க எதுக்கு வந்தப்பா? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதை விட முக்கியமான விஷயம் நான் ஒண்ணு கேட்கணும். ஒன்ன கேளுங்க நீ. எதுக்கு இப்ப தலைய குனிற? நிமிந்து பார்த்து பேசு. ஒரு மரியாதை தான். மரியாதை? பொல்லாத மரியாதை. அண்ணி மேல பெரிய மரியாதை வச்சிருக்கவதான் என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியுற. ஏண்டி, என் புருஷன் செத்ததுக்கு நான் தான் காரணமா? பேசி பேசிக்க நான் அவரை கொண்டுட்டேனா? ஐயோ, என்னடி நொய்யோ? என் மா என்ன காலவாய்? அதுவும் சாதாரண காலவாய் இல்ல, செங்கல் காலவாயின்னு சொல்லிருக்கிற நீ. என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் முதல்ல கண்ணீர் வடிப்பியே. என்னைக்கு நீ என் மூஞ்ச நிமிந்து பார்த்து பேசிருக்கிற நீ? முணுக்கு முணுக்கு எடுத்துக்கிட்டே 300 பேட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துருவிய நீ. அதான் என்ன பத்தி சொல்ல வேண்டியதான் ஊருக்குள்ள சொல்லிட்டியே. இப்ப என்ன புதுசா சொல்ல வந்திருக்கீங்க? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. காலவாயை விட பெருசா? என் பொண்ணு கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்தேன். என்ன பேச வந்த? இல்ல, சரோஜினி சமைஞ்சு 3 வருஷம் ஆயிருச்சு. அவளும் தாவணி போட்ட நாள்ல இருந்து மாமனைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எல்லாம் பேச்சுவார்த்தையோட நிக்குது. ஒரு நல்ல பேச்சு பேசி முடிச்சிட்டோம்னா பொண்ணை பெத்த நான் நிம்மதியா இருப்பேன். நீ நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக ரெட்டிப்பு வருஷத்துல நான் நல்ல பேச்சு பேசணுமா? அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் போகட்டும். இப்ப நிச்சயம் பண்ணிக்குவோம். அப்புறம் எப்ப வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கும் நம்பிக்கையா இருக்கும். என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கட்டன் ரைட்டா சொல்றேன். 1 வருஷம் 1.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நான் எதை பத்தியுமே பேசுவேன். அதுக்குள்ள யார் யார் புத்தி எப்படி எப்படி மாறுமோ. என்னது புத்தி மாறுமா? நாங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அடிக்கடி புத்தியை மாத்திக்க மாட்டோம். அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா புத்தி மாறாத குடும்பமா பார்த்து உன் பொண்ணை கொடுத்துக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வந்த? போடி. என்னடி முறைக்கிற? மூதேவி, முண்டம், அறிவு கெட்ட ஜென்மம். மூஞ்சில முடிச்சாலே 3 நாளைக்கு சோறு கிடைக்காது. நீ பேச வந்துட்டியா? நீ பேசி பேசியே தான் எங்க அண்ணனை கொன்னுட்ட. உன் வாய் சாதாரண வாய் இல்ல, காளவாய், செங்கல் காளவாய். இத்தனை வருஷமா எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டியே. நீ உருப்படுவியா? ஏண்டி, உன் பையன் இல்லனா என் பொண்ணை கட்டிக்க ஆள் இல்ல நினைச்சிட்டியா? வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்காடி. ஆட்டிக்கிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகராசம் போட்டுட்டு போறான். என் புருஷன் அன்னைக்கே சொன்னார், என்னன்னு அடுத்தவன் கைய தலைக்கு வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தூங்க முடியும்னு. அப்ப நான் யதார்த்தமா இருந்துட்டேன். இப்பதானே அதனோட அர்த்தம் புரியுது. கடல்ல மரத்தை போட்டா மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு கரைக்கு வராது. எவ்வளவுதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு உருண்டு பரண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டும். இது புரியாம நான் உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்துட்டேன் பாரு. என்ன மன்னிச்சிரு. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், வந்து சேரு. என்னத்த வந்த உடனே புறப்பட்டீங்க? அத்தை, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? பள்ளியம்மா பையன் தானே, உங்ககிட்ட சொன்னா மட்டும் என்ன நியாயமா கிடைக்க போகுது? பாப்பா. அம்மா, என்னம்மா அத்தை ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்காங்க? என்னமா வந்தா நின்னா தாளிச்சா அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. கிறுக்கு பிடிச்சு போச்சு போல இருக்கு. இல்லம்மா, அத்தை அப்படிலாம் பேச மாட்டாங்க. என்னமோ நடந்திருக்கணும். என்னமா நடந்துச்சு? என்ன நடந்தது என்கிட்ட கேக்குறியா? அவன் என்னமோ எங்கே போற மாறாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு என்கிட்ட ஏறிட்டு போறா. இவன் வேற விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது விவரம் கேட்கணும்னா அவளே போய் கேட்டுக்க போ.
அத்தை, எதுக்காக தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் குளத்துல விழுந்து சாகலையான்னு பார்க்க வந்தியா? அத்தை, உனக்கு சரோஜினி பிடிக்கலனா ஒண்ணு அவகிட்ட சொல்லிருக்கணும், இல்ல நேரா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த தர்மகர்த்தா பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிட்டியே. அவ வந்த நேரம் நான் தோப்புக்குள்ள இல்லாம போயிட்டேன். அவ என்னடானா நேரம் என் பொண்ணுகிட்டே போய், இத பாரு உங்க மாமா உன்னை மட்டும் விரும்பல, என்னத்தான் மனசார நேசிக்கிறாரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு தோப்பு பக்கம் வந்து பாருன்னு சொல்லியிருக்கிறா. என்ன வழி மறிக்கிறியா? சரோஜா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உன்னை விரும்புறதாகவும் நீயும் நானும் மூங்கில் காடுக்குள்ள பாட்டு பாடுறதாகவும் அதை வந்து அவளை பார்க்க சொன்னியா? ஆமா சொன்ன. என்ன இப்போ? சரோஜா இங்க இருக்கா. இந்த நேரத்துல தான் நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கணும். நீங்க என்ன அடிங்க, குத்துங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா சரோஜாவை மட்டும் கைவிட்டுடாதீங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, உங்களையே நினைச்சிட்டு இருக்கான்னு நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏய், என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா? நாடகம் இல்லைங்க, என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நிச்சயமா எனக்கு தெரியுங்க, உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு. ஆனா என் சாவலியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க. மல்லிகா, வேண்டாம் மல்லிகா, வேண்டாம் சரோஜா, என்னை விட்டுரு. ஐயோ நான் சொல்றதை கேளு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஊர் வழக்கத்துல சொல்லுவாங்க, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்க அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரோஜா, நாங்க ரெண்டு பேரும் பேசுற நீ கேட்டிருக்கலாம். இவ போய் சொல்றா, நாடகம் ஆடுறா. எது நாடகம் எது உண்மைன்னு எனக்கு தெரியும் மாமா. தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. மல்லிகா, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வரேன். சரோஜா, மிஸ்டர், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டல? ஆமாண்டி, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு உம்முலையுமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆம்பளை நினைச்சா என்னென்ன செய்வான்னு இனிமே தாண்டி நீ தெரிஞ்சுக்க போற. ஏய், என்ன நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். சேலஞ்ச்? சேலஞ்ச். நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவ. நிறுத்துங்கப்பா. ஏன்பா பங்குனி மாசம் நேரம் மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க, எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? ஏய், நன்கொடை கேட்க வரல, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். அடச்சே, விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு. பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் உன்ட்டு அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? ஏய், என்ன அடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு உயரத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி. சீக்கிரம் ஆடி. இவ வேற ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது? ஆளுங்க கூட்டம், கம்பு விளையாட்டு, எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவளை கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சு
அண்ணே ஒரு விபரீதம். என்னடா விபரீதம்? அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மல்லியா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்ல, ஆ. அந்த பத்திரிக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கண்ணே. போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்கு ஊரு பூரா தேடிட்டு இருக்காங்கண்ணே. வாங்க ஊரு தோடிடலாம். இடிச்சனா. அன்னைக்கு நான் பத்திரிக்கை வாங்கிட்டு வரலையா? எங்கண்ணே அந்த சந்தோஷத்துல பத்திரிக்கை அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்களா? ஐயோ போலீஸ் ஜீப் வருது, வாங்கண்ணே ஓடிரலாம். இருடா, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மாட்டாலும் எங்களை காட்டி குத்துறாதீங்க. வாங்கடா வாங்கண்ணே, பயமா இருக்கு, வாங்கண்ணே. சரி. ஓடா, ஓடா, போலீஸ்ரா. இந்த ஆள் தான் சார். ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு பர்மிஷன் இல்லாமலே அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்திருப்ப. சார் என்ன நடந்ததுன்னா சுமார் இதுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேற. சார் உண்மை தெரியாம நீங்க இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போங்க. மாட்டுக்கு சார். நான் மாட்டேன்டி, அப்புறம் கலட்டவே முடியாது. கடிச்சு விடுவேன். சார் காவல்துறை அதிகாரி இருக்கிற நீங்க தீர விசாரிக்காம கண்ட பணாதிய சொல்றத கேட்டு வந்திருக்கீங்க. பணாதியா? பாருங்க சார். யோ ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார் நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார் காலை கொண்டு வா. சொல்றத சார் சார் ஜீப்ல கொஞ்சம் ஏறி. ஐயோ இரு. நடையா சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் பேசாம போயா. சார் சார் நான் சொல்றத ஏறி கொஞ்சம் கேளுங்க. இருங்கய்யா, எங்கயா கூட்டி போறீங்க என் பிள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டியில இருக்காரு. யோ இன்ஸ்பெக்டர் இறங்கி வாய்யா, நியாயம் கேட்கணும். என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? உன் பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்திருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே? சொன்னது மட்டும் இல்ல, ஆ. கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா ஆ? ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு ஆ. இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்டா. இந்த பத்திரிக்கை அடிச்சது என் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துற? கதையை மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்தேன். இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தானே அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரஸ்ல தாமா அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே. நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா அழுதாடா. ஆமா அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ் தலைய கொடுத்துருவேன்னு சொன்னா. திக்குன்னுச்சு. அம்மா நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே. எங்க விட்ட? திக்குனுச்சு. அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்புமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார் எங்க அம்மா சொல்றதா நிஜம். நிஜம்டா ஐயா. சொல்லுடா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு ரப்பர். சொல்றேம்மா. இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரஸ்காரங்கிற முறையில நான் சொல்றேன். இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்குதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்னகிட்டயே அழுதுதுங்க. இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சியாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடந்தையா இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா சார் இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? ஷட் அப். உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல? பேசாத. கான்ஸ்டபிள் இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பா பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வராமா? வாங்க வாங்க. ஹலோ பிரஸ் கவனி, கையை நீட்டாத. சார் தட்டி விடுவேன் தட்டி. ஐயோ கதையவே மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிழவி? என்ன கிளவிய? அடியே என் பையன் பத்திரிக்கை அடிச்சது தாண்டி இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஹலோ அவர் ஃபெட் அப் ஆயிட்டாரு.
உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க போயிட்டு வர 3 நாளுக்குள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சு தெரியுமாண்ணே? அழுகாம சொல்லுமா. நீங்க சும்மா இருக்க அண்ணன். அந்த ஆள் இருக்காருல்ல, எந்த ஆளு? அதான் பாண்டி உன் மாமன். அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. நம்ம அப்பா தான் கையாளாகாத ஆளாச்சா? இந்த வீட்டுல எதிர்த்து கேட்க ஆளே இல்ல, யாருமே இல்லாம போச்சு. நீ அழுகாதம்மா. நான் இப்ப டவுனுக்கு போய் நல்ல வக்கீலா பார்த்து பாண்டியனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறானே இல்லையா பாரு. அப்படி கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. எஸ் ஆமா ஆமா ஆமா. நீ தான் கரெக்டா விசாரிப்பிய. நீயே விசாரிச்சு வையே. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன். அண்ணா ஒண்ணு இல்லம்மா, எல்லா விவரத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிடு. இப்ப எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாவணும். அதுக்கப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்கவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன். அதேனா அப்படி 2 விஷயம்? உன் மாமா என் மேல உயிரே வச்சிருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தோப்புல வந்து பாருன்னு. அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் மாமாவே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தப்போ அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்க நினைச்சியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நான் கோணர் ஒரே நடை நூலா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ அப்படியா? அப்படின்னா ஏன் புருஷனும் வக்கீல பாக்க போகணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல பொண்ணா லட்சணமா நடந்து பழகிக்க. உன் மாமன் பாண்டியனை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அந்த ஆளை நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி தெரு தெருவா அலைவிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே விளங்கல? அடியே நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்ல பாண்டிய, அதான் நம்ம வள்ளியம்மா பையன். அந்த ஆளை வெறி நாய் கடிச்சு புட்டு வெறி புடிச்சு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அது புரிஞ்சுதா? விவரமா சொன்னாதானே புரியும். நான் சொல்லிட்டேம்மா, அந்த ஆளுகிட்ட நீங்க சிக்கிடாதீங்க. நான் போகணும், இன்னும் நிறைய இடத்துல சொல்லணும். உனக்கு எதுக்கு மல்லிகா அந்த கவலை? நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போங்க போங்க, முக்கியமா உன் புருஷன் கிட்ட சொல்லு. அடிய சிரிக்கி மகள என் மகனியாடி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்ற? நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாண்டி. ஆனா இந்த வள்ளியம்மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற. இப்ப நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவனை கல் எடுத்து அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ. நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி, நம்புவாங்க. அடே யாராங்க? நான் தாங்க. சுப்பையா சொல்லுங்கம்மா. நம்ம மல்லிகா அப்பா இல்லடா, அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா. கருப்சாமிண்ணே, வேகமா வேலையை பாருங்க. ஏய், இங்க வாங்க. ஆமா, எல்லாரும் என்ன குச்சியும் கம்பும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மல்லிகோட அப்பனா நாய் கடிச்சிருச்சு. யாரு? அந்த தர்மகர்த்தாவியா? அதுக்கா ஏன் இப்படி ஓடுறீங்க? வெறி நாய் கடிச்சிருக்கு. அவன் திருப்பி நம்மள கடிச்சா தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்ல. ஆமா ஆமா. அவனை பிடிச்சு கொண்டாந்து கட்டி வச்சுட்டா நாமெல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவனை தேடிட்டு இருக்கோம், மாட்ட மாட்டேங்கிறானே. நாயையும் காணா, தர்மகர்த்தாவையும் காணா, உங்க அம்மாவையும் காணான்னு. யோ, அவங்க தான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களே. நீங்க பயப்படாம போங்க, நான் பரிசல்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே பாத்துனே, அவங்க சுத்திட்டு இருந்து உங்களை இங்கல கடிச்சிர போறான். நான் யாரு குப்புசாமியில கூட்டிட்டு போறேன். அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும். நம்ம பாண்டியன் நாய் கடிச்சிருச்சாமே, அவன் நல்லவனாச்சே. நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படிப்பா தெரியும்? அம்மா பாண்டியன் நாய் கடிச்சிச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? ஆண்டவனே கீழே வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேயா? என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் தானே தெரியும். பேய் பிடிச்சிருந்தா கூட ஓட்டிடலாம். நாய் கடிச்சவன எங்க ஓட்டுறது? வைத்தியருக்கு தான் ஓட்டணும். இல்லைங்க ஊசி போடுறதுக்கு. யோ, எங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்க? எங்க பாண்டியனை நாய் கடிச்சிருச்சுங்க. பாண்டியனை நாய் கடிச்சிருச்சா? ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஏங்க, நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க? அப்படியா? பாத்து போங்க, உங்களையும் நாய் கடிச்சிட போகுது. பாண்டியனா நானாங்கிறத பாத்துக்குவீங்க. அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தா நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ணே, பாத்து போகணும். இல்லைன்னா நாய் மாதிரி நம்மளால. ஏய், கல்லுடுறா கல்லுடுறா. நான் மட்டும் வெளிச்சு வாங்க. நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே.
ஐயோ என்னங்க என்னங்க யாரா அது? நான் தான். யார் பேசுறது? நான் தாங்க மல்லிகா. இருங்க போயிடாதீங்க. என் கோலத்தை பாத்தீங்களா? என்னம்மா அது சேரா இருக்கு? பாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா? என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். ஓனானோட ஓட்டம் வேலி வரைக்கும் தான் அன்னைக்கு சொன்னீங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு கூட போலாம். ஆனா 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாது புத்தி வந்தது. புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடடே கேட்க மறந்துட்டேனே. ஆமா எப்படி சேராச்சு? நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு. அத காப்பாத்த போய் தான் இப்படி ஆயிடுச்சு. துணி போன போயிட்டு போதுங்க, குழந்தை தானங்க முக்கியம். ஆமாமா குழந்தைதான் முக்கியம். ஆமா நீ எப்படி கோயிலுக்கு போவ? நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுங்களா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்குறேன். ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி. என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இலை கீழே விழுந்துருச்சு. இந்தா என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டர்வேர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. ஐயோ எங்க ஆள காணோம்? நான் இங்க இருக்கேங்க. ஏங்க நான் ஸ்கூலுக்கு போகணும். வேகமா சேலையை கட்டிட்டு என் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓ ஸ்கூலுக்கு போகணுமா? நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களே. ஏய் என்னடி கொழுப்பா? நானா ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து. இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த ஊரே பார்க்கணும்.
மயில் கண்ணு படுங்கோ சின்ன குயில் கொஞ்சம் கிளிதா கோவப்பழந்தா கோவப்பட்டா நீ மண்ணு பொழுதா பொம்பளக்கிட்ட செம்பு இருக்கு பம்பு இழுத்தா என்ன நடக்கும் அட பொட்ட புள்ளங்க சொன்னபடிதான் பட்டு புடவை பாவாடைய துவைச்சு எடுத்து கொடுத்திடணும். மாமன்னு பார்க்காம நான் ஒண்ணும் கேட்காம காதோரம் பூ சுத்தலாமா? இவன் வீர சூரன் மதுரக்கார மாமன் உனக்கு மாலை போட மணமகளா நானே வாரேன். என்ன பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு நாள் ஒண்ணு வச்சாச்சு நலுங்கோட கல்யாண பேச்சு. இவன் வீர சூரன் மதுரக்கார மாமன் உனக்கு மாலை போட மணமகளா நானே வாரேன். உள்ளத்துல நான் ஒன்னு நினைச்சேன் கண்ணாலதான் வளைச்சு புட்டேன். நாள் முழுக்க ஒன்னு நினைச்சு நூலாகத்தான் இழைச்சு புட்டேன். சொப்பனத்துல உன்னோடதான் கதை படிச்சேன் கற்பனையில் உன்னோடதான் கவி படிச்சேன் ஊரு முழுக்க சென்றேன் ஒதுக்கி புட்டேன் கண்ணா வாச வரைக்கும் வந்தானுக மறுத்து புட்டேன் சாமின்னு பார்க்காம நான் ஒண்ணும் கேட்காம காதோரம் பூ சுத்தலாமா? இவன் வீர சூரன் மதுரக்கார மாமன் உனக்கு மாலை போட மணமகளா நானே வாரேன். என்ன பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு நாள் ஒண்ணு வச்சாச்சு நலுங்கோட கல்யாண பேச்சு. இவன் வீர சூரன் மதுரக்கார மாமன் உனக்கு மாலை போட மணமகளா நானே வாரேன். இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா கிட்ட மோதல இதான் உங்க கதை. அங்க பாருடி உங்க அம்மா. ஐயோ, இந்த பஜாரி இங்க வந்தா நம்மளை எல்லாம் தீத்துருவா. ஓடுங்கடி, சீக்கிரம் ஓடுங்கடி. போன தடவை முனுசாமிக்கு 7500 ரூபாய்க்கு குத்தாக்கி விட்டேன். அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல. அதே மாதிரி இருந்து 7500 ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு, இல்ல நம்ம பாண்டியன் தானே? ஆமாமா, நம்ம பாண்டியன் தான். சேத்துக்குள்ளார் என்ன பண்றாரு? இது கேட்டு சொல்றேன். பாண்டியா பாண்டியா பாண்டியா, சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாதாம் நீர் குடிச்சிட்டு இருக்கேன். அட நீ என்னம்மா உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போறாளுங்க அந்த திமிரு பிடிச்சவரோட கும்பலுங்க. அடியே சிரிக்கீங்களா? என் மகனையாடி தள்ளிட்டு ஓடுறீங்க. இருங்கடி, உங்களை நான் பேசிக்கிறேன். ஏண்டா பொட்டச்சிக்க தள்ளுனா விழுந்துறதா? ஏந்திரி வா. கைய குடுமா. கையெல்லாம் சேராயிரும்ல. கொடைய பிடி. நீ ஒரு அம்மா. சரி வா. அந்த மல்லிகாவை பொண்ணு பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துடுறதா? அவனுங்களை பொண்ணு பார்க்க நம்ம விடவே கூடாதுடா. ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்திவிட்டா அவ கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுறதா? பாண்டியா, அவ கழுத்துல நீதான் தாலி கட்டுற. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற. அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. கட்டைனாலும் கட்டை, செம கட்டை. என்னம்மா? அட வீட்டு வேலைக்குன்னு சொன்னேன்டா. 10 மணிக்கு எவனா வர்றானாமே? டேய், அவனுக்கு தான் போல இருக்குடோ. பாரு, நிறுத்தே. யார் நம்ம வண்டியை நிறுத்துறது? யார் நீங்க? எதுக்காக நம்ம வண்டியை மறிச்சீங்க? வழிபறி கொலை பண்றீங்களா? கவுண்டரே, நீங்க மாரப்ப கவுண்டர் தானே? மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க.
ஐயா அதான் மாறா போட்டிருக்கீங்களா நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சேன். எங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு? தர்மகத்தா வீட்டுக்கு. எதுக்கு? பொண்ணு பார்க்கதான். நீங்க தான் மாப்பிள்ளையா? பையனுக்கு தெரிஞ்சா பிச்சு விடுவான் பிச்சு. ஓ பையனா? மாப்பிள்ள வரலீங்களா? மாப்பிள்ள டிக்கில இருக்காரு. இல்ல காருக்குள்ள இருக்காரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. மகனே சூரியகுமாரா? பாண்டியா பேரு ரொம்ப நல்லா இருக்கே. பையன் எப்படி இருப்பான்? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா சாமி, இவங்க எல்லாம் உன்னை பார்க்கணும் நாங்க. இவன் தாருங்க சூரியகுமாரன். ஐயோ இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்க போறீங்களே. அத நினைச்சா பொண்ணுக்கு என்னங்க? பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க. யார பார்த்தாலும் சிரிக்கும். வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்காது. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மகனும் நானும் மாறு வேஷத்துல வந்திருக்கோம். கொப்புரானே இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசினா இல்லையாடா? ஆமா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதை பேசுறது ஜாஸ்தி. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களே. மகர இவன் ஒரு மாப்பிள்ளை. போடா நீ பொண்ணு பார்க்கவே போ. அவளே ஒரு வழி பண்ணுவா உங்களை. பாண்டியா அவனையும் தள்ளிக்கிட்டு வா. ரெண்டு பேரையும் சேர்த்து அப்பன் மகனை கட்டி பிடிச்சிட்டு போங்கடா. அதுக்குள்ள என்னடா முன்னாடி போயிட்ட? இப்ப நாம எங்கப்பா போறோம்? ஆத்தாளும் மகனுமா சேர்ந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க இல்ல. நம்மால முடியலனாலும் அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான். அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஏமா இந்த ஊர்ல மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஏப்பா இங்க மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஓயா எது? மிலிட்டரி கந்தன் வீடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா. விசித்திரமா இருக்குதே. என்ன ஊர் இது? ஏன் பின்னால் தொட்ட? அஞ்சடி 4 அங்குலம். இப்ப எதுக்கா அளக்குறீங்க? 2 அடி 6 அங்குலம். எது? அஞ்சு 7. யோ கேக்குறேன்ல, எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? 2 4. எழுதிட்டியா? இது எதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க? அம்மா கொஞ்சம் இப்படி வரியா? எதுக்கா இந்த 2 தடி பசங்களும் எங்களை அளவு எடுத்தாங்க? அளவு எடுத்துட்டாங்களா? எடுத்து எழுதிக்கிட்டாங்களே. எழுதிட்டாங்களா? உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. என்னமா சொல்ற? நீங்க ரெண்டு பேருமே மிலிட்டரி கந்தனை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவரை பார்க்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல. உங்களுக்கு அளவு எடுத்ததே குழி வெட்டத்தான். குழி வெட்டணும் இல்ல? என்னமா அது? விஷயங்கள்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இதுக்கு அப்புறமும் நாம அவனை சந்திக்கணுமா? அப்பா இதுக்கப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கணும். வாங்க போலாம். இங்கற வாங்க. வீட்டை கொடுத்து அனுப்பு. சரி வாங்க. என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? கறியெல்லாம் வேணாம். நாங்க 2 பேரும் இன்னைக்கு சுத்த செய்வோம். இந்த மிலிட்டரி கந்தன் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு? மிலிட்டரி கந்தன். மிலிட்டரி கந்தனா? ஏங்க நீங்க தானே மிலிட்டரி கந்தன்? யார் சொன்னது? கறிக்கடைக்காரர் கை நீட்டினாரு. அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க. அதனால உங்களை கேட்டேன். ஆஹா, வாங்க என் பின்னாடி. நீ இங்கேயே இருமா. ஐயோ என்ன ஓடுற இவன்? இவர் தானே? ஆமாங்க. இந்த ஊர்ல யார கேட்டாலும் பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த புண்ணியவான் தான் கைய நீட்டி உங்களை காமிச்சது. கையை நீட்டி? ஆமா. வலது கையால? ஆமா ஆமா.
ஏன்பா இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க, நீ மட்டும் என்ன காட்டினியாம? அவங்க வெளியூருங்கண்ணே. அதான் வெளியூர்னா காட்டிருவியா? இல்லண்ணே, வந்து இனிமேல் அவர் சொல்ல மாட்டேன். பயந்துட்டியாப்பா? வெட்ட மாட்டேன், சும்மா வச்சு பார்த்தேன். நான் தான் அந்த மிலிட்டரி கண்ட வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க தள்ளுங்கப்பா, நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் முரட்டு கால மாதிரி இருக்கா, அவன் திமிர நீங்க தான் அடக்கணும். எந்த ஊரு? வடிவேலம்பாளையம். வடிவேலப்பாளையம். சாதாரணமா வெளியூர்னா நானே போவேன். ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்களா இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களால முடியாட்டி நானே வர்றேன். பணம்? பணம் காரியத்தை முடிச்சிட்டு பில் அனுப்புறேன், அப்ப பணம் அனுப்புனா போதும். சரி. இந்த பாருங்க, எங்க ஆளுங்களோட மோதிர அளவுக்கு அவன் முரட்டு காளையா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பாண்டியன். பாண்டியன் நல்ல